Good afternoon, dear students. The Institution Innovation Council of St. Jerome's College has organized a session on lean startup and minimum viable product business mentoring session. We have invited Mr. of the IIC, Dr. Rajesh, and the Vice President of Institution Innovation Council, Dr. Milton Joe, for this event. Welcome, sir. Now I extend my warm welcome to Mr. Vinod Jose, the CEO of DreamTech Solutions, for accepting our invitation and coming over here to train and take a session in this topic. Welcome you. And I welcome all the students and staffs for this event. Welcome you, all of you. Thank you. Myself, Vinod Jose, from DreamTech Training and Services, Nagapur. So, the topic is lean startup and MVP, maximum. Yes, MVP, minimum viable product. Business oriented courses எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். BBA and BCA. Business னா என்னன்னு தெரியுமா? Business னா என்ன? Business னா என்ன? Business னா purely sales. Actually எல்லாருமே ஜாப் சர்ச் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆசைப்பட்டு போவாங்கன்னா பிசினஸ்மேன் ஆகணும்னா கண்டிப்பா பிசினஸ்மேன் ஆகணும். ஏன் பிசினஸ்மேன்? எத்தனை பேருக்கு இங்க பிசினஸ்மேன் ஆகணும் ஆசை இருக்கு? Raise your hand. தெரியாது. ஓகே. சோ அப்போ உங்களுக்கு பிசினஸ் பத்தி நல்ல ஐடியா இருக்கணும் இல்லையா? ஒரு பிசினஸ் நடக்கணும்னா எசென்ஷியலா என்னென்ன நீட் இருக்கு, என்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி சக்சஸ் பண்றது வித்அவுட் ஃபெயிலியர், இதை மீன் பண்ணி வந்தது தான் இந்த டாபிக். என்னன்னா லீன் ஸ்டார்ட்அப். லீன் ஸ்டார்ட்அப்போட ஒரு பார்ட் தான் என்னன்னா மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இந்த மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னா காஸ்ட்டை எவ்வளவு தூரம் கம்மி பண்றது, காஸ்ட்டை எவ்வளவு தூரம் கம்மி பண்றது, அப்படி எதை மூலதனமா யூஸ் பண்றது, நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், இதெல்லாம் தான் மூலதனமா அதிகமா யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றது ஆர் சேல்ஸ் பண்றது. பிசினஸ் சொன்னா ஒரு பொருளை சேல் பண்றது மட்டும் கிடையாது. பட் அல்டிமேட் ஃபேக்ட் வந்து என்னன்னா சேல்ஸ் தான். ஏன்னா என்ன பிசினஸ் நடந்தாலும் சரி, என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, எங்க இருந்து காசு வரும், ஃபைனலி மணி எங்க இருந்து ஜெனரேட் பண்ணுவீங்க? சேல்ஸ்க்கு பார்ட் நடந்தா மட்டும் தான் இல்லையா? சொல்லுவாங்க ஒரு பிசினஸோட பார்ட், அதாவது ஒரு வெஹிக்கிள் மாதிரி நீங்க ஒரு பிசினஸை கன்சியூம் பண்ணிக்கிட்டீங்க, அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எல்லா ப்ராசஸும் வண்டியில இருக்கிற எல்லா பார்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபைனலா சேல்ஸ்ங்கிறது என்னன்னா வீல் மாதிரி சொல்லுவாங்க. எதனால வண்டி ஓடினாதான் காசு உள்ள வரும் இல்லையா? ஸோ சேம் திங் ஒரு பிசினஸ் எடுத்துட்டீங்கன்னா அதோட பேஸ் எசென்ஷியல் என்ன அப்படின்னா சேல்ஸ். இந்த சேல்ஸ் நடக்கிறதுக்கு என்னென்ன தேவை, இதை பற்றிய ரிசர்ச் தான் என்ன அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச் ஒன்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? BBA ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர், நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆர் பிஸ்னஸ் ரிசர்ச் ஆர் மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட், இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் கூட மார்க்கெட்ல இப்போ அவைலபிளா இருக்கு. இன்னொன்று முன்னாடி சொல்லுவாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். சாப்பிட்டு வந்தோம்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கு, கவலை நகையிலே ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கைத்தொழில்ங்கிறது அன்னைக்கு ட்ரெண்ட் என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன டைம்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் பேக். ஓகேவா? ரஃபா சொல்றேன். 50 இயர்ஸ் பேக் நீங்க கைத்தொழில் என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? கேட்கல எனக்கு. என்ன இருந்தது கைத்தொழில் நம்ம நாட்டில்? என்ன இருந்தது? சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? கேட்கல. அதாவது கிராமத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் கைத்தொழில் சொன்னாங்க. என்னது? எஸ், வீடு சுத்துறது வேற. எஸ், வாழை முனையது தானே? வாழை முனையது, வாழை நெசவு. ஓகே, நெசவு வேற. ஆடு வைக்கிறத கைத்தொழில்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை தான் கைத்தொழில்
கூட பின்னுறது, ஓலை யூஸ் பண்ணி பாய் முனைறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கைத்தொழில்னு சொன்னாங்க. இட் இஸ் அ வெரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. வெரி ஈவன் கடல் மிட்டாய் ரெடி பண்றது, இந்த மாதிரி நாட் ஒன்லி கடல் மிட்டாய், அந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ்ல நிறைய இதெல்லாம் பண்ணி சேல் பண்ணாங்க இல்லையா. பட் இன்னைக்கு அதெல்லாம் இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு இல்லையா. அதெல்லாம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. கடலை மிட்டாய் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, வெடி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பிடி இப்போ மோஸ்ட் ஸ்டாப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கு இல்லையா. நல்ல ஹெல்த் மேல ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஸ்டாப் பண்ணவங்க ஐடி கம்பெனி, அந்த கம்பெனி உடனே என்ன பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டு அவாய்ட் தேர் லாஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போகல. வாட் தே டு, தே ஸ்டார்டட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. சன்ஃபீஸ்ங்கிற பிஸ்கட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரோடது? 90s வருது. இந்தியன் டொபாக்கோ கம்பெனி, டொபாக்கோ மட்டுமே விற்று கொண்டிருந்த கம்பெனி என்ன ஆயிடுச்சு, சர்டன் பீரியட் கவர்மெண்டோட ரூல்ஸ் மாறுது, டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிசினஸ் அனாலிசிஸ்ல இனி நமக்கு இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இனி எந்த பிசினஸ்க்குள்ள நம்ம கால் வைக்கலாம். ஸோ தே ஜம்ப் இன்டு another business, food industry. Food industry never dies if you succeed. நீங்க பைபிள் ப்ராடக்ட் ஒரு பேசிக் மெத்தட். இது ஒரு பேசிக்கா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெனரேட் பண்றதுக்கு எனி இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா யாருக்கு வேல்யூ அதிகம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் அதிகமாக ஒர்க் பண்ணிருக்காங்களோ அதோட வேல்யூ அதிகம். ஒரு அனுபவிக்க ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் லாஸை கம்மி பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று தொடங்க போகிறோம். இந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்னது, ரா மெட்டீரியல்ஸ்னா ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு ரஃபான மெட்டீரியல், அதை வாங்கினா நம்ம புதுசாக ஒன்றா ரெடி பண்ணணும். ஒன்றும் இல்லை, அதனால் பஞ்சு முட்டாய் வாங்குறீங்கன்னா ரா மெட்டீரியல் என்ன, ஜீனி மற்ற கலர் பவுடர் தான் பேர் என்ன, ரா மெட்டீரியல். ஸோ எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரா மெட்டீரியல் ஒன்று இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா, ஒரு பைக் கம்பெனி லைக் ஹீரோ ஹோண்டா இப்போ ஃபேவரட் பைக் இருக்கு, லான்ச் பண்ண போகிறாங்க ஒரு புதிய மாடல். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்க்கு முன்னாடி அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க, நான் ஒரு பைக்கை ரெடி பண்ணுறேன், இந்த மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறேன், இப்படி தான் பார்ப்போம் இந்த மாடலில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் பைக் ஒரு கார் எனி யூ கேன் இமேஜின், இதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்கோம், மார்க்கெட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப் என்ன பண்ணுவாங்க, வித் ஃபியூ கொஸ்டினர்ஸ் அவங்க ஃபீல்டில் இறங்கி நம்மள மாதிரி நார்மல் பப்ளிக் கிட்ட கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூரல் அந்த மாதிரி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் மெட்ரோ சிட்டிஸில் இருக்கும்போது அடிக்கடி யாராவது ஒருத்தர் வந்து நிற்பாங்க, வந்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு, சார் ஆக்சுவலி நான் இந்த சோப் கம்பெனிலேருந்து வரேன், ஆக்சுவலி நாங்கள் வந்து புதுசாக ஒரு சோப் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக்காக நான் வந்திருக்கோம், ஆல்ரெடி எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் எடுத்துருக்காரு அப்படின்னா அது அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ ரீச் ஆகிற பாயிண்ட் நம்ம நெக்ஸ்ட் வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா பேசிக்லி என்ன நீடு, கஸ்டமருடைய நீடு என்ன, கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணும். ஒரு சோப்னா என்ன எதிர்பார்ப்பீங்க, வாட் கைண்ட் ஆஃப் சோப் யூ வில் லைக், ஜஸ்ட் ஆன்சர். என்ன சோப் யூஸ் பண்ணுங்க, சித்தா. ஓகே, அந்த சோப் ஏன் பிடிக்குது தெரியாது, வீட்டில் வாங்கி வச்சிருந்தாலும் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, வேற வாய்ஸ் ஏதாவது ஒரு சோப் யார் சோப் யூஸ் பண்ணது இல்லையா, லக்ஸ். ஓகே, லக்ஸ் ஏன் பிடிக்கும் சொல்லுங்க, நல்ல ஃப்ராக்ரன்ஸ். ஓகே, நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கு. வேற அது ஒரு ரீசன் தான். ஓகே, ஒரு கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் யூ வில் எக்ஸ்பெக்ட் a good fragrance. நெடி இருக்கக்கூடாது, தும்மல் வரக்கூடாது இல்லையா. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நல்ல ஃபோம் வரணும் இல்லையா, என்ன வரணும், வரணும். அடுத்தது ப்ரைஸ் முக்கியமானது.
பட் இது பிரகாரம் நீங்க இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா யூ கேன் சக்சீட் இன் த இல்ல நோ ரைட் பிரைஸ்ல சில சோப்ல மினிமமா பர்ச்சேஸ் பண்ணலாம் the whole manufacturing இனிஷியலா ஸ்டார்ட் ஆகாது ஏன் ஒரு வேலை சக்சஸ் ஆகல என்ன அப்படினா சாப்டர் க்ளோஸ் பண்ணி சிச்சுவேஷன் so they don't manufacture it full fledged so initially ஒரு குட் நம்பர் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்ல லான்ச் பண்ணுவாங்க அதோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் again and again என்ன மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஒரு பைக் போட்டாங்க பி சொல்லிருக்கேன் அதோட பஜாஜ் பி இந்த பைக்கோட ப்ராடக்ட் எல்லாமே எதுல இருந்து இருந்தது ஒரு வாஷிப் நம்ம கிட்ட இருந்தது அந்த வாஷிப்போட பாடியில இருந்து அதை உருக்கி செஞ்ச ஒரு பைக்னு சொல்லிட்டு பஜாஜ் என்ன பண்ணாங்க மார்க்கெட் பண்ணாங்க இனிஷியலா கொஞ்சம் பைக் போச்சு அதுக்கப்புறம் அது மார்க்கெட்ல இல்லை ஞாபகம் இருக்கா பஜாஜ் பி தெரியுமா 10-15 years back நீங்க ஸ்டூடெண்ட் வர முன்னாடி இருக்கலாம் யா 15 years back அந்த பைக் லான்ச் ஆச்சு விக்ரமாதித்ய அந்த ஷிப்போட நேம் அதோட பாடியில இருந்து இட்ஸ் a unique value right வேற எந்த பைக்கும் இந்த வேல்யூ இல்ல so they use this name and அந்த மெட்டீரியல்ல தான் இந்த பைக் செஞ்சு பைக்ஸ் பிரைஸ் இதே தான் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி விற்க முடியாம ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும் so this is the strategy they follow ஓகேவா so ஒரு ப்ராடக்ட் அது எந்த ஃபீல்டில் உள்ள ப்ராடக்டா இருந்தாலும் சரி இனிஷியலா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ரா மெட்டீரியல்ஸ் லிமிட்டடா ப்ரொக்யூர் பண்ணிட்டு லிமிட்டட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அதை விட அதுக்கு முன்னாடி மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்பவே முக்கியம் கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு எதிர்பார்க்கறத அக்யூரேட்டா புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் nobody will mind your product அது அந்த மாதிரி சோப்பா இருக்கலாம் இல்ல வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்டா இருக்கலாம் இல்ல காரா கூட இருக்கலாம் மர்சிடிஸ்காக வித்தாலும் எல்லாரும் வாங்குவாங்களா கட் பண்ணி தான் சோ அந்த பர்టిక్యులர் ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப கார் எடுத்தீங்கன்னாலும் இங்க இதே மாதிரி கொடுக்குறாங்க build fast to make a simple product only it's like a demo product or sample product அதான் சொல்லிக்கலாம் இந்த சாஃப்ட்வேர் எடுத்தீங்கன்னா டெமோ சொல்லி கொடுக்கணும் பாத்துறீங்களா Photoshop இந்த சாஃப்ட்வேரா இருக்கட்டும் any software you use first trial mode சொல்லிட்டு என்ன வரும் ஒரு வெர்ஷன் 28 days or 30 days அந்த டெமோ வெர்ஷன் க்கு வேல்யூ இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க if you are happy with this you purchase a license இது அந்த வைக்கக்கூடிய request like so அதுல உங்களுக்கு full features இருக்குமானா இருக்கு almost 60% options only will function work ஆகும் எல்லாம் இது ஒர்க் ஆகாது டெமோ வெர்ஷன்ல 100% எல்லா டூல்ஸும் ஒர்க் ஆகும் சரியா சோ இதுதான் இதோடைய ரிவ்யூ அடுத்து அனாலிசிஸ் பார்ட் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க அந்த டெமோ டைம்ல அது முடியும் போது உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கேட்கும் நோட் பண்ணிருக்கீங்களா சோ எதுக்கு அந்த ஃபீட்பேக் கேக்குறாங்கன்னா என்னென்ன டிஃபிகல்டிஸ் கஸ்டமர் ஃபேஸ் பண்றாங்க எதுலலாம் அவங்க வந்து நாட் கம்ஃபர்டபுள் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடுங்கிறத பார்த்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் இதை அதை கஸ்டமைஸ் பண்றதா இருந்தால் கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்டே சேஞ்ச் பண்ணணும் அதுதான் நான் சொன்னேன் பஜாஜ் பிங்கிற பைக்கு ஃபீட்பேக் என்ன கிடைச்சது இருக்கும் இனிமேல் இது மக்கள் கிட்ட போகாது மக்கள் விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கேட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க திஸ் இஸ் an example okay this is the way the people how they handle the business but the learn from the feedback analysis and learn what to do and what not to do when they decide பண்றதா அந்த learn the point புரியுதா ஒருத்தரா இந்த மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு போகணுமா மார்க்கெட்டுக்கு இல்ல இந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுதான் அதோடைய பாயிண்ட் அடுத்து ஐட்ரேட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்ல build measure and learn இதே ப்ராசஸை அடுத்து இன்னொரு ப்ராடக்ட்டை நம்ம ரெடி பண்றதா இருந்தா கூட அஃப்கோர்ஸ் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டோம் இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதா இருந்தா கூட அதே அடுத்து உடனே அகைன் இது ஆல்ரெடி இருக்கிற சேம் ப்ராடக்டோடைய ஒரு காப்பி ஆஃப் ஆல்டர்னேட் வெர்ஷன் இது உங்களுக்கு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஃபீட்பேக் என்ன மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஸோ சேம் ப்ராடக்ட் போடும்போது இது பத்தாதுங்கிற முடிவுக்கு வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க அதே கிரீன் பிஸ்கெட் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க என்னது கிரீன் பிஸ்கெட் என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கு சார் பிஸ்கெட் ஸ்ட்ராபெரி ஆரஞ்சு சாக்லேட் பிஸ்தா ஓகே மேபி சம் ஃப்ளேவர்ஸ் வெரி குட் பரவாயில்ல மார்க்கெட் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஸோ ஒரு ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட்டை புதுசா இன்னும் என்ன விஷயம் பண்ணினா இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலாம் நிறைய சேல் பண்ண முடியும்
ஆஃப்கோர்ஸ் சர்வீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். நார்த்லலாம் நல்ல சேல்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் நார்த்தில் பார்க்குறது சின்ன சின்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்கும், லோக்கல் பிராண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அதை விட சர்வீஸ்ங்கிறது ஆல் ஓவர் இந்தியா, ஈவன் ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இட்ஸ் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வித் அனாலிசிஸ் ஒன்லி தே லான்ச். ஓகேவா? ஸோ பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி லோகாக்காலேருந்து ஜம்ப் பண்ணி வந்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு புதிய மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக காம்படிட்டர் பண்ணியிருக்கோம்? பார்லே கம்பெனி இருக்கா? அவங்களுடைய ப்ராடக்டோட தான் காம்படிஷன் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணி காம்படிட் பண்ணி ஆகணும். சர்வீஸோட வேரியஸ் இது எல்லாமே காம்படிஷன் பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. ரைட். அடுத்தது பெனிஃபிட்ஸ். என்ன பெனிஃபிட்ஸ்? ரெடியூஸ் த வேஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ செங்கலை செய்யணும் வச்சுக்கோங்க. பேசிக்கான ஐடியா செங்கல் செய்யணும் அப்படின்னா கரெக்டான மண், என்ன மண் வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தான் இருக்கிறா. இல்லை வேஸ்டேஜ் இல்லை. சும்மா எங்கே இருந்து எதுவும் தெரியாமல் கேட்க முடியுமா? அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் மெட்டலில் செய்யக்கூடிய ப்ராடக்ட் கேட்டீங்கன்னா என்ன மெட்டல் வேணும், எவ்வளோ வேணும், என்ன சைஸில் வேணும், என்ன கான்ஃபிகரேஷனில் வேணுங்கிறத அக்யூரேட்டாக ப்ரொக்யூர் பண்ணினால் வசதி, அதில் லாஸை கம்மி பண்ணணும். அடுத்தது செகண்ட் இதில் காசு கம்மியாகும் அப்படின்னா நம்ம சொன்ன எல்லா அனாலிசிஸ் பார்த்து கரெக்டாக பண்ணிட்டு அது மூலமாக பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு சேல் ஆகுது, இது ஆகுது, ஆனால் லாஸ் கம்மி. சேல் எப்போவுமே 100% சக்ஸஸ் ஆகும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான சேல்ஸ் ரிசல்ட். சில விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மியாக கூட இருக்கலாம். பட் எந்த ஆஸ்பெக்டில் வந்தாலும் லாஸ் ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் அப் லீன் ஸ்டார்ட் அப் மெத்தட் பிஸ்னஸில் இனிஷியலாக பண்ணுறோம். இப்போ பிசினஸ் குள்ள வரணும் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு. லோ பட் என்ன கம்பெனி பேரு? 20 நிமிஷம் கணக்கு வச்சிடலாம். உன்னால முடியுமா? பார்க்கறதா ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இனிஷியலி லோ பட்ஜெட் ஈவன் ஓகே. இதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேட் சென்டர் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது தெரியுமா? கேட் சென்டர் இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இதனுடைய இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். அவங்களுடைய ஸ்டார்ட் அப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் போட்டு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு பிஸ்னஸில் என்ட்ரு ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட்? ஒரு 5 பேர் கை தூக்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிஸ்னஸ் சொல்லலாம்? பிஸ்னஸில் போகணும் நமக்கு ஆசை இருக்கு. என்ன பிஸ்னஸில் போகணும்? லாஸ்ட் ஒன் ஒரு ஐடியா. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சிருக்கீங்களா? என்ன பிஸ்னஸ் கன்சல்டிங்ல நான் வேற இந்த ட்ராக் என்ன பிஸ்னஸ்ல போகலாம்? ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? நான் ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படின்றதுல ஏன் டக்குன்னு சொல்கிறேன் ஐடியாவே இல்லை. ஓகே, வேற யார் கைதுக்குள்ள அபி சரி, இப்படி இருக்கிற பொருளை நகர்த்தி வச்சா அதுக்கு பேர் பிஸ்னஸ் தான். அதுக்கும் காசு வரும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கம்பெனி அண்ட் அதை நோக்கி ட்ராவல். ஃபர்ஸ்ட் திங் கலெக்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணணும்? ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு டிகிரி ஹோல்டரா கண்டிப்பாக இருக்கணும். இப்படி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பிசினஸ்க்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. அந்த துறை சார்ந்த அறிவு, அனுபவம், நாலேஜ், கான்டாக்ட் என்னது? நம்ம செய்ய போற தொழிலுக்கு தேவையான கம்யூனிகேஷன், எங்க இருந்து எதை வாங்கணும், எங்க கொடுக்கணும், இந்த 2 விஷயமும் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது எல்லா பிசினஸும் இன்வெஸ்ட்மெண்டோட நடக்குதான்னு கேட்டால் அப்படி இல்லை. கமிஷன் பேஸ்ட் பிசினஸும் நிறைய இருக்கு. ஊர்ல மார்க்கெட்ல காய்கறி விற்கிறவங்கல இருந்து கப்பல் வியாபாரம் பார்க்குற எல்லாருமே யாரு? பிசினஸ் பீப்புள். whoever not work for regular income as a salary, they are business people. clear? ரெகுலர் சாலரியை எதிர்பார்த்துட்டு இருக்காம சொந்தமாக எஃபோர்ட் போட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய, அதாவது தொழில் செய்யக்கூடிய யாரு தான்? பிசினஸ் பீப்புள் தான். அது உங்களுடைய பொசிஷனை நீங்க எந்த இடத்துல நிப்பாட்டுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி தான், வாழைக்காய் வியாபாரம் பண்ண போறீங்களா இல்ல கப்பலி விற்க போறீங்களா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ எந்த இடத்துல நீங்க உங்களை பொசிஷன் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பிசினஸ் பண்றதுக்காக படிப்புகள் என்னெல்லாம் படிச்சா பிசினஸ் பண்ண? பிஸ்னஸ் மேக்ஸ். ஐடியா
இல்ல பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு, பிசினஸ் ஓரியன்டான படிப்பும் படிக்க வந்தாச்சு. ஸோ இதை படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுவும் ஐடியா இல்லை. ஸோ பிசினஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா சில விஷயங்கள் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க படிக்கிறது பிசினஸை பத்தி படிக்கிறீங்க, ஒரு பிசினஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்கான படிப்பு தான் என்னது பிபி. இப்போ தொழில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தொழில் கல்வின்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு என்ன பண்ண போறேன், பியூட்டிஷியன் ஆக போறேன். சரியா? பியூட்டிஷியன் லேடிஸ் இருக்கான்னு சொல்றேன். பியூட்டிஷியன் ஒரு கோர்ஸ் இருக்கு. பியூட்டிஷியன் படிச்சீங்கன்னா ஒரு பியூட்டிஷியனா ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்ணலாம். ஒரு பார்லரோ ஒரு ஃபார்ம்ல நான் ஒர்க் பண்ணலாம். ஒரு ட்ரெயினர், நம்பர் ஆஃப் ஆஸ்பெக்ட். அதை தாண்டி ஓனாவும் என்ன பண்ணலாம், பார்லர் வைக்கலாம், இல்லை மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஓனா பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கு. இதே மாதிரி ஓனா பண்றதுக்கான படிப்புகள் என்னெல்லாம் இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் தொழிற்கல்வி. அந்த தொழிற்கல்வி பிளஸ் நீங்க படிக்கிற பிபிஏ காம்பினேஷன்ல சக்சஸ் ரேஷியோ ரொம்ப ஹை. கிளியர்? ரெண்டு மாடு கூட்டினா வண்டி மாடு. இப்போ நமக்கு பிசினஸ் என்னன்னு தெரியும், ஆனா ஸ்கில் எதுவுமே இல்லை. இஸ் இட் ஒர்க்? தட்ஸ் a point. ஓகேவா? ஸோ பிசினஸ்னா என்னன்னு படிங்க. அடுத்தது அந்த பிசினஸ் பண்றதுக்கு தேவையான மூலதனம், ஒரு நாலேஜ், அது இந்த ஃபீல்ட், அதையும் கற்றுக்கணும். ரெண்டையும் நீங்க காம்பினேஷன்ல பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ரேஷியோ ரொம்ப வேணும். இது மட்டும் தான் இருக்கா? இல்ல. பசங்க எடுத்துட்டீங்கன்னா வேற என்ன பண்ணலாம்? என்ன பிசினஸ்? பானிபூரியா? பானிபூரி also a business, but you cannot compete with the ஆர்வாடி ஆப்தி இல்லையா? அவங்களோட நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு தயாராகிறத பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ வெரி குட் பானிபூரி தான் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ல காம்படிஷன், தொழில் வந்தாச்சுனாலே மார்க்கெட்ல காம்படிஷன் ரொம்ப ஹையா தான் இருக்கும். ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்பவே மானிட்டர் பண்ண வேண்டியது. அதான் ஃபீல்ட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க. ஈவன் ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கங்க. முன்னாடி நம்ம ஊர்ல எடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும் ஹோட்டல்ஸ் எல்லாம்? ஹோட்டல் டீ கடை எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு பெரிய பாய்லர் வச்சிருப்பாங்க. நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மேபி நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறதுல அப்படிதான் இருந்திருக்கும். கறி பிடிச்சி போயிருக்கும். அது என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கறி பிடிச்சி போயிருக்கும். அதுக்கு பிறகு டீ கடை. கன்னியாகுமரி சைட்ல நீங்க எங்க போனீங்கன்னாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கக்கூடிய ஹோட்டல் அண்ட் டீ ஷாப்ல எப்படி இருக்குன்னா நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு கேட்டது ரொம்ப லக்ஸுரியா இருக்கு. டீ ஷாப், டீ கடை, டீ ஸ்டால் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு கேஃப் ரைட். ஸோ தே அப்கிரேடட். இதுதான் அனாலிசிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ். என்ன பண்ணினா என்னுடைய ப்ராடக்ட் நல்லா போகும். அஃப்கோர்ஸ் பிரைஸ் காம்படிஷன் எல்லாமே இருக்கதான் செய்யும். பட் இருந்தாலும் அவங்களும் ஒரு ஸ்டடி பண்றாங்க. இந்த பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போனா என்ன பண்ணுவாங்க. ஸோ அதற்கான முயற்சிகள் தான் இதெல்லாம். ஓகேவா? இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில நான் பார்க்கிறேன். Top institution in that Dreamtech Training and Services. Also, we have education course. It's an MNC. This MNC is merged with Dreamtech in Nagpur. So, we have the office together. All office are Nagpur. So, we provide this many facilities. Tamal Sokolia host. அது ஃபுட்டுக்கு என்ன ஸ்விக்கி, சொமேட்டோ பீப்புள் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? இப்போ உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு வாங்க முடியுது? மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர் உங்களால் கவர் பண்ண முடியுது. 50 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிற ஷாப் வாங்க உங்களுக்கு வேணும்னா it takes so much time, right? Again நீங்க வர மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ட்ரோன் யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரையல் போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல நீங்க பரவலா இந்தியாவிலேயே ட்ரோன்ஸ் அதிகமாக மூவ் பண்ணுறதை பார்க்க முடியும். நாட் ஒன்லி டிஃபென்ஸ், நாட் ஒன்லி அக்ரி, ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் வில் யூஸ் ட்ரோன்ஸ். ஸோ ட்ரோனுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கோம். இங்கே இல்லை, ஹைதராபாத்ல 1 week ப்ரோக்ராம் 30,000 I guess. மற்ற காலத்து பண்ண முடியாது, ஒரு குரூப்பாக இருந்து தான் பண்ண முடியும். ட்ரோன் பைலட் அண்ட் ட்ரோன் டெக்னீஷியன் ரெண்டுமே. ஸோ இதை சொந்தமாகவும் பிஸ்னஸாகவும் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ செட். வி கிரியேட் அண்ட் எவ்ரி எசென்ஷியலா என்னென்ன நீட் இருக்கு, என்ன ப்ராசஸ் நடக்குது, எப்படி சக்சஸ் பண்றது வித்வுட் ஃபெயிலியர், இதை மீட் பண்ணி வந்தது தான் இந்த டாபிக். என்னன்னா லீன் ஸ்டார்ட் அப். லீன் ஸ்டார்ட் அப்போட ஒரு பார்ட் தான் என்னன்னா மினிமம் வயபிள் ப்ராடக்ட். இந்த மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னா காஸ்ட்டை எவ்வளவு தூரம் கம்மி பண்றது, காஸ்ட்டை எவ்வளவு தூரம் கம்மி பண்றது. அப்படி எதை மூலதனமா யூஸ் பண்றது, நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், இதெல்லாம் தான் மூலதனமா அதிகமா யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்றது ஆர் சேல்ஸ் பண்றது. பிசினஸ் சொன்னா ஒரு பொருளை சேல் பண்றது மட்டும் கிடையாது. பட் அல்டிமேட்
ஃபேக்ட் வந்து என்னன்னா சேல்ஸ் தான். ஏன்னா என்ன பிசினஸ் நடந்தாலும் சரி, என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, எங்க இருந்து காசு வரும்? ஃபைனலி மணி எங்க இருந்து ஜெனரேட் பண்ணுவீங்க? சேல்ஸ்க்கு பார்ட் நடந்தா மட்டும் தான் இல்லையா? சொல்லுவாங்க ஒரு பிசினஸோட பார்ட், அதாவது ஒரு வெஹிக்கிள் மாதிரி நீங்க ஒரு பிசினஸை கன்சியூம் பண்ணிக்கிட்டீங்க, அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மீதி எல்லா ப்ராசஸும் வண்டியில இருக்கிற எல்லா பார்ட் மாதிரி எடுத்துக்கலாம். ஃபைனலா சேல்ஸ்ங்கிறது என்னன்னா வீல் மாதிரி சொல்லுவாங்க. எதனால? வண்டி ஓட்டாதான் காசு உள்ள வரும் இல்லையா? ஸோ சேம் திங், ஒரு பிசினஸ் எடுத்துட்டீங்கன்னா அதோட பேஸ் எசென்ஷியல் என்ன அப்படின்னா சேல்ஸ். இந்த சேல்ஸ் நடக்கிறதுக்கு என்னென்ன தேவை, இதை பற்றிய ரிசர்ச் தான் என்ன அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச் ஒன்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர், நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆர் பிஸ்னஸ் ரிசர்ச் ஆர் மார்க்கெட் ரிசர்ச் அனலிஸ்ட், இந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் கூட மார்க்கெட்ல இப்போ அவைலபிள் ஆயிருக்கு. இன்னொன்று முன்னாடி சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். சாப்பிட்டு வந்தோம்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கு, கவலை கணக்கிலே ஒத்துக்கொள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கைத்தொழில்ங்கிறது அன்னைக்கு ட்ரெண்ட் என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன டைம்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ் பேக். ஓகேவா? ரஃபா சொல்றேன். 50 இயர்ஸ் பேக் நீங்க கைத்தொழில் என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? கேட்கல எனக்கு. என்ன இருந்தது கைத்தொழில் நம்ம நாட்டில்? என்ன இருந்தது? சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? கேட்கல. அதாவது கிராமத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் கைத்தொழில் சொன்னாங்க. என்னது? எஸ், வீடி சுத்துறது வேற. எஸ், வாழை முனையாது தானே? வாழை முனையாது வாழை நெசவு. ஓகே, நெசவு வேற. ஆண்மைக்கிறத கைத்தொழில் சொல்ல மாட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை தான் கைத்தொழில் சொன்னாங்க. லைக் கூட பின்றது, வாழை பின்னது, ஓலை யூஸ் பண்ணி பாய் முனைறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே கைத்தொழில் சொன்னாங்க. இட் இஸ் அ வெரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. வெரி ஈவன் கடல் மிட்டாய் ரெடி பண்றது, இந்த மாதிரி நாட் ஒன்லி கடல் மிட்டாய், அந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ்ல நிறைய இதெல்லாம் பண்ணி சேல் பண்ணாங்க இல்லையா? பட் இன்னைக்கு அதெல்லாம் இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு இல்லையா? அதெல்லாம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியா மாறிடுச்சு. கடல் மிட்டாய் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, வெடி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பிடி இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டாப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கு இல்லையா? நல்ல ஹெல்த் நல்லது ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணவங்க ஐடி கம்பெனி, அந்த கம்பெனி உடனே என்ன பண்ணிட்டாங்க? ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டு அவாய்ட் தேர் லாஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போகல. வாட் தே டு, தே ஸ்டார்டட் ஃபுட் இண்டஸ்ட்ரி. சன்ஃபீஸ்ட்ங்கிற பிஸ்கட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரோடது? ஐடிஸோடது. இந்தியன் டொபாக்கோ கம்பெனி. டொபாக்கோ மட்டுமே விற்று கொண்டிருந்த கம்பெனி என்ன ஆயிடுச்சு? சர்டன் பீரியட் கவர்மெண்டோட ரூல்ஸ் மாறுது, டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிசினஸ் அனாலிசிஸ்ல இனி நமக்கு இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க? இனி எந்த பிசினஸ்க்குள்ள நம்ம கால் வைக்கலாம். ஸோ தே ஜம்ப் இன் டு அனதர் பிசினஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஃபுட் இண்டஸ்ட்ரி நெவர் டைஸ் இஃப் யூ சக்சீட். மினிமம் வைபிள் ப்ராடக்ட் ஒரு பேசிக் மெத்தட். அடுத்தது இது ஒரு பேசிக்காக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணுறதுக்கு எனி இண்டஸ்ட்ரி இது பார்த்தீங்கன்னா யாருக்கு வேல்யூ அதிகம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் அதிகமாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்களோட வேல்யூ அதிகம். ஒரு அனுபவிக்க ஒருத்தர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் லாஸை கம்மி பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாகும் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷனோட தொடங்க போகிறோம். இந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் என்னது? ரா மெட்டீரியல்ஸ்னா ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு ரஃபான மெட்டீரியல். அதை வாங்கி நம்ம புதுசாக ஒன்றா ரெடி பண்ணணும். ஒன்றும் இல்லை, அதனால பஞ்சு முட்டாய் வாங்குறீங்கன்னா ரா மெட்டீரியல் என்ன? ஜீனி மற்ற கலர் பவுடர் தான் பேர் என்ன? ரா மெட்டீரியல். ஸோ எந்த ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரா மெட்டீரியல்ங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா, ஒரு பைக் கம்பெனி லைக் ஹீரோ ஹோண்டா இப்போ ஃபேவரட் பைக் இருக்குது, லான்ச் பண்ண போகிறாங்க ஒரு புதிய மாடல். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்க்கு முன்னாடி அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க? நான் ஒரு பைக்கை ரெடி பண்ணுறேன், இந்த மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறேன், இப்படிதான் பார்ப்போம் இந்த மாடலில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட் பைக் கார் எனிதிங் யூ கேன் இமேஜின். இதை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவங்க மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்கோம்? மார்க்கெட் அனாலிசிஸ் சொல்லுவோம். மார்க்கெட் அனாலிசிஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபீல்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒரு குரூப் இருக்கும். இந்த குரூப் என்ன பண்ணுவாங்க? வித் ஃபியூ கொஸ்டினர்ஸ் அவங்க ஃபீல்டில் இறங்கி நம்மள மாதிரி நார்மல் பப்ளிக் கிட்ட கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ரூரல் அந்த மாதிரி நடந்ததான்னு எனக்கு தெரியல. நான் மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கும்போது அடிக்கடி யாராவது ஒருத்தர் வந்து நிற்பாங்க.
ரீச் ஆயிருக்கு. ஸோ ரீச் ஆகிற பாயிண்ட் நம்ம நெக்ஸ்ட் வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்லி என்ன நீடு, கஸ்டமருடைய நீடு என்ன, கஸ்டமர் என்ன எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணும். ஒரு சோப்ல என்ன எதிர்பார்ப்பீங்க? வாட் கைண்ட் ஆஃப் சோப் யூ வில் லைக்? ஜஸ்ட் ஆன்சர். என்ன சோப் யூஸ் பண்ணுவீங்க? சித்தா. ஓகே, அந்த சோப் ஏன் பிடிக்குது? தெரியாது, வீட்டில் வாங்கி வச்சிருந்தாங்க, நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, வேற வாய்ஸ் ஏதாவது ஒரு சோப் வேற சோப் யூஸ் பண்றது இல்லையா? லக்ஸ். ஓகே, லக்ஸ் ஏன் பிடிக்கும் சொல்லுங்க. நல்ல ஃப்ராக்ரன்ஸ். ஓகே, நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். வேற அது ஒரு ரீசன் தான். ஓகே, ஒரு கஸ்டமர் கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணாச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் யூ வில் எக்ஸ்பெக்ட் a good fragrance. நெடி இருக்கக்கூடாது, தும்மல் வரக்கூடாது இல்லையா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது நல்ல ஃபோம் வரணும் இல்லையா? என்ன வரணும்? வரணும். அடுத்தது பிரைஸ் முக்கியமானது. பிரைஸ் ரீசனபிளா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரீசனபிள் அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கும் இல்லையா? ஒரு சோப் 100 ரூபாய் 150 ரூபாய் சொன்னா எல்லாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ் அண்ட் குட் கலர் அண்ட் ஷேப் லுக் இல்லையா? குட் கலர் அண்ட் ஷேப். நார்மலா கஸ்டமர்ஸ் கொடுக்கக்கூடிய ஆன்சர் சொல்றேன். அடுத்தது சீக்கிரம் கரையக்கூடாது. லுக் ஓகே, கலருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. வேற சவுண்ட். ஓகே, நாட் சேயிங் சவுண்ட் நல்லா இருக்கும். வேற மைலேஜ் இல்லையா? அந்த பார்க்குள்ள போகும். ஸோ தோஸ் பீப்புள் வித் அனாலிசிஸ் திஸ் ரிப்போர்ட் ஃபைனலி இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. திஸ் இஸ் வாட் தி கஸ்டமர் எக்ஸ்பெக்ட். இது பிரகாரம் நீங்க இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா யூ கேன் சக்சீட் இன் த இல்ல ஓ ரைட் பிரைஸ்ல சில சோப்ல மினிமமா பர்ச்சேஸ் பண்ணலாம். தி ஹோல் மேனுஃபேக்சரிங் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகாது. ஏன்? ஒரு வேளை சக்சஸ் ஆகல என்ன அப்படின்னா ஷட்டர் க்ளோஸ் பண்ணி சிச்சுவேஷன் ஆகும். ஸோ தே டோன்ட் மேனுஃபேக்சர் இட் ஃபுல் ஃப்ளெஜ்லி. ஸோ இனிஷியலா ஒரு குட் நம்பர் மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்ல லான்ச் பண்ணுவாங்க. அதோட வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அகைன் அண்ட் அகைன் என்ன ஆகும்? மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஒரு பைக் போட்டாங்க, பி சொல்லிட்டு அதோட பஜாஜ் பி. இந்த பைக்கோட ப்ராடக்ட் எல்லாமே எதுல இருந்து இருந்தது? ஒரு வாஷிப் நம்ம கிட்ட இருந்தது. அந்த வாஷிப்போட பாடியில இருந்து தான் அதை உருக்கி செஞ்ச ஒரு பைக்னு சொல்லிட்டு பஜாஜ் வந்து என்ன பண்ணாங்க? மார்க்கெட் பண்ணாங்க. இனிஷியலா கொஞ்சம் பைக் போச்சு, அதுக்கப்புறம் அது மார்க்கெட்ல இல்லை. ஏன் ஒரு பஜாஜ் பி தெரியுமா? 10-15 years back நீங்க ஸ்டூடெண்ட் வர முன்னாடியே இருக்கலாம். யா 15 years back அந்த பைக் லான்ச் ஆச்சு. விக்ரமாதித்யா அந்த ஷிப்போட நேம், அதோட பாடியில இருந்து இட்ஸ் a unique value, right? வேற எந்த பைக்கும் இந்த வேல்யூ இல்ல. So they use this name and அந்த மெட்டீரியல்ல தான் இந்த பைக் செஞ்சு பைக்ஸ் பிரைஸ். இதே நாம நிறைய மேனுஃபேக்சர் பண்ணி விற்க முடியாம ஸ்டாக்ல ஸ்டாண்ட் ஆகும். So this is the strategy they follow. ஓகேவா? So ஒரு ப்ராடக்ட் அது எந்த ஃபீல்டோட ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி இனிஷியலா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம்? ரா மெட்டீரியல்ஸ் லிமிட்டடா ப்ரொக்யூர் பண்ணிட்டு லிமிட்டட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதை விட அதுக்கு முன்னாடி மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்பவே முக்கியம். கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு எதிர்பார்க்கறத அக்யூரேட்டா புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? நோபடி வில் மைண்ட் யுவர் ப்ராடக்ட். அது அந்த மாதிரி சோப்பா இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு ப்ராடக்டா இருக்கலாம், இல்லை காரா கூட இருக்கலாம். மர்சிடிஸ்காக விற்றாலும் எல்லாரும் வாங்குவாங்களா? கட் பண்ணி தான். ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கார் எடுத்தீங்கன்னாலும் இங்கே இதே மாதிரி கொடுக்குறாங்க. Build fast to make a simple product only initially. It's like a demo product or sample product. அதான் சொல்லிக்கலாம். இப்போ சாஃப்ட்வேர் எடுத்துட்டீங்கன்னா டெமோ சொல்லி கொடுக்கணும். பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர் இருக்கட்டும், எனி சாஃப்ட்வேர் யூஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையல் போன்னு சொல்லிட்டு என்ன வரும்? ஒரு வெர்ஷன் 28 days or 30 days அந்த டெமோ வெர்ஷனுக்கு வாங்கிட்டு இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. If you are happy with this, you purchase a license. இது அங்க வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் லைக். ஸோ அதில் உங்களுக்கு ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்குமானா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆப்ஷன்ஸ் ஒன்லி வில் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். எல்லாம் இது ஒர்க் ஆகாது. டெமோ வெர்ஷன்ல 100% எல்லா டூல்ஸும் ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இதுதான் இதோடைய ரிவ்யூ. அடுத்தது அனாலிசிஸ் பார்ட். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்க, அந்த டெமோ டைம்ல அது முடியும் போது உங்களுடைய
ஃபீட்பேக் வந்து கேட்டிருக்கோம். நோட் பண்ணிருக்கீங்களா? ஸோ எதுக்கு அந்த ஃபீட்பேக் கேட்குறாங்கன்னா என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுறாங்க, எதுலலாம் அவங்க வந்து நாட் கம்ஃபர்டபுள் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடுங்கிறத பார்த்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். இதை அதை கஸ்டமைஸ் பண்ணுறதா இருந்தால் கஸ்டமைஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்டே சேஞ்ச் பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன். பஜாஜ் வீங்கிற பைக்கு ஃபீட்பேக் என்ன கிடைச்சிருக்கோம், இனிமேல் இது மக்கள் கிட்ட போகாது, மக்கள் விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ப்ராடக்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. This is an example. Okay, this is the way the people how they handle the business. But the learn from the feedback analysis and learn what to do and what not to do. ரெண்டையுமே டிசைட் பண்றது தான் அந்த லேர்ன்ங்கிற பாயிண்ட். புரியுதா? ஒருத்தரா இது மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு போகணுமா மார்க்கெட்டுக்கு, இல்லை இந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் அதோடைய பாயிண்ட். அடுத்து ஐட்ரேட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்ல பில்ட், மெஷர் அண்ட் லேர்ன். இதே ப்ராசஸை அடுத்து இன்னொரு ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணுறதா இருந்தால் கூட அஃப்கோர்ஸ் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்னொரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதா இருந்தால் கூட அதே பண்ணாங்க. அடுத்து உடனே அகைன் இது ஆல்ரெடி இருக்கிற சேம் ப்ராடக்டோடைய ஒரு காப்பி ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன், இது உங்களுக்கு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஃபீட்பேக் என்ன மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஸோ சேம் ப்ராடக்ட் போடும்போது இது பத்தாதுங்கிற முடிவுக்கு வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, தனி கிரீன் பிஸ்கெட்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. என்னது கிரீன் பிஸ்கெட்? என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கு சார் பிஸ்கெட்? ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு, சாக்லேட், பிஸ்தா. ஓகே, மேபி சம் ஃப்ளேவர்ஸ். வெரி குட், பரவாயில்ல, மார்க்கெட் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ ஒரு ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டோட புதுசா இன்னும் என்ன விஷயம் பண்ணினா இந்த மார்க்கெட்டை கேப்சர் பண்ணலாம், நிறைய சேல் பண்ண முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் சர்வீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடும். நார்த்லலாம் நல்ல சேல்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் நார்த்ல பார்க்குறது சின்ன சின்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்கும், லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை விட சர்வீஸ்ங்கிறது ஆல் ஓவர் இந்தியா, ஈவன் ஃபாரின் கண்ட்ரிஸ் இப்படி எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. ஸோ இட்ஸ் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வித் அனாலிசிஸ் ஒன்லி தே லான்ச். ஓகேவா? ஸோ பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி லோவாக்கலேருந்து ஜம்ப் பண்ணி வந்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு புதிய மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் காம்படிட்டர் வந்து இப்போ பார்லே கம்பெனி இருக்கா, அவங்களுடைய ப்ராடக்டோட தான் காம்படிஷன் பண்ண போகிறாங்க. ப்ராடக்டை லான்ச் பண்ணி காம்படிட் பண்ணி ஆகணும். ஏன்னா சர்வீஸோட வேரியஸ் இது எல்லாமே காம்படிஷன் பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. ரைட்? அடுத்தது பெனிஃபிட்ஸ். என்ன பெனிஃபிட்ஸ்? ரெடியூஸ் த வேஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இப்போ செங்கலை செய்யணும்னு வச்சுக்கோங்க. பேசிக்கான ஐடியா செங்கல் செய்யணும் அப்படின்னா கரெக்டான மண், என்ன மண் வேணும் அப்படிங்கிறத கொண்டு தான் இருக்கிறா இல்லை வேஸ்டேஜ் இல்லை. சும்மா எங்களுக்கு எதுவும் தெரியாமல் சொல்லி எடுத்து முடியுமா? அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் மெட்டலில் செய்யக்கூடிய ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா என்ன மெட்டல் வேணும், எவ்வளோ வேணும், என்ன சைஸில் வேணும், என்ன கான்ஃபிகரேஷனில் வேணுங்கிறத அக்யூரேட்டாக ப்ரொக்யூர் பண்ணினால் வசதி, அதில் லாஸை கம்மி பண்ணலாம். அடுத்தது செகண்ட் இதில் காசு கம்மியாகும் அப்படின்னா நம்ம சொன்ன எல்லா அனாலிசிஸ் பார்த்து கரெக்டாக பண்ணிட்டு அது மூலமாக பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு சேல் ஆகுது இல்லை ஆகலை, ஆனால் லாஸ் கம்மி. சேல் எப்போவுமே 100% சக்ஸஸ் ஆகும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான சேல்ஸ் ரிசல்ட். சில விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்கலாம். பட் எந்த ஆஸ்பெக்டில் வந்தாலும் லாஸ் ஹெவியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் அப் லீன் ஸ்டார்ட் அப் மெத்தட் பிஸ்னஸில் இனிஷியலாக பண்ணுறோம். இப்போ பிசினஸ் குள்ள வரணும் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு. லோ பட் என்ன கம்பெனி பேரு? 20 நிமிஷம் கணக்கு வச்சுக்கலாம், ஒன்னால முடியும். பார்க்க ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இனிஷியலி லோ பட்ஜெட் ஈவன் ஓகே. இதோட இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேட் சென்டர் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது தெரியுமா? கேட் சென்டர் இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இதனுடைய இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். அவங்களுடைய ஸ்டார்ட் அப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் போட்டு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேருக்கு பிஸ்னஸில் என்ட்ரு ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட்? ஒரு 5 பேர் கை தூக்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பிஸ்னஸ் சொல்லலாம்? பிஸ்னஸில் போகணும்னு நமக்கு ஆசை இருக்குது. என்ன பிஸ்னஸில் போகணும்?
Now we are in the track. என்ன பிசினஸ்ல போலாம்? ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? நான் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்றதுல ஏன் டக்குன்னு சொல்றேன் டைமிங் கிளாஸ் ஐடியாவே இல்லை. ஓகே, வேற யார் கைதுக்குள்ள அபி சரி, இப்படி இருக்கிற பொருளை இப்படி நிரப்பி வச்சா அதுக்கு பேர் பிசினஸ் தான், அதுக்கும் காசு வரும். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அதை நோக்கி டிராவல். ஃபர்ஸ்ட் திங் கலெக்ட் ஆகணும் முடிவு பண்ணிட்டா என்ன பண்ணணும்? ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு டிகிரி ஹோல்டரா கண்டிப்பா இருக்கணும். இப்படி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பிசினஸ்க்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கு. அந்த துறை சார்ந்த அறிவு, அனுபவம், நாலேஜ், கான்டாக்ட் என்னது? நம்ம செய்ய போற தொழிலுக்கு தேவையான கம்யூனிகேஷன், எங்க இருந்து எதை வாங்கணும், எங்க கொடுக்கணும், இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். அடுத்து எல்லா பிசினஸும் இன்வெஸ்ட்மெண்டோட நடக்கலாம்னு கேட்டா அப்படியும் இல்லை. கமிஷன் பேஸ்ட் பிசினஸும் நிறைய இருக்கு. ஊர்ல மார்க்கெட்ல காய்கறி விற்கிறவங்கல இருந்து கப்பல் வியாபாரம் பார்க்குற எல்லாருமே யாரு? பிசினஸ் பீப்புள். whoever not work for regular income as a salary, they are business people. clear? ரெகுலர் சாலரியை எதிர்பார்த்து இருக்காம சொந்தமாக எஃபோர்ட் போட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய, அதாவது தொழில் செய்யக்கூடிய யாருமே யாரு தான்? பிசினஸ் பீப்புள் தான். அது உங்களுடைய பொசிஷனை நீங்க எந்த இடத்துல நிப்பாட்டுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி தான், வாழைக்காய் வியாபாரம் பண்ண போறீங்களா இல்ல கப்பலை விற்க போறீங்களா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ எந்த இடத்துல நீங்க உங்களை பொசிஷன் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ பிசினஸ் பண்றதுக்காக படிப்புகள் என்னெல்லாம் படிச்சா பிசினஸ் பண்றது? பிஸ்னஸ் மேக்ஸ். இனி ஐடியா இல்ல, பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. பிசினஸ் ஓரியன்டான படிப்பும் படிக்க வந்தாச்சு. ஸோ இதை படிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுவும் ஐடியா இல்லை. ஸோ பிசினஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா சில விஷயங்கள் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க படிக்கிறது பிசினஸை பத்தி படிக்கிறீங்க. ஒரு பிசினஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்கான படிப்பு தான் என்னது? பிபி. இப்போ தொழில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தொழில் கல்வி ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு என்ன பண்ண போறேன்? பியூட்டிஷியன் ஆக போறேன். சரியா? பியூட்டிஷியன் லேட்ஸ் இருக்குன்னு சொல்றேன். பியூட்டிஷியன் ஒரு கோர்ஸ் இருக்கு. பியூட்டிஷியன் படிச்சீங்களா? ஒரு பியூட்டிஷியனா ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்ணலாம். ஒரு பார்லரோ ஒரு ஃபார்ம்ல நான் ஒர்க் பண்ண ஒரு ட்ரெயினர், நம்பர் ஆஃப் ஆஸ்பெக்ட். அதை தாண்டி ஓனாவும் என்ன பண்ணலாம்? பார்லர் வைக்கலாம், இல்லை மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஓனா பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கு. இதே மாதிரி ஓனா பண்றதுக்கான படிப்புகள் என்னெல்லாம் இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் தொழிற்கல்வி. அந்த தொழிற்கல்வி பிளஸ் நீங்க படிக்கிற பிபிஏ காம்பினேஷன்ல சக்சஸ் ரேஷியோ ரொம்ப ஹை. கிளியர்? ரெண்டு மாடு கூட்டின வண்டி மாதிரி. இப்போ நமக்கு பிசினஸ் என்னன்னு தெரியும், ஆனா ஸ்கில் எதுவுமே இல்லை. இஸ் இட் ஒர்த்? தட்ஸ் a point. ஓகேவா? ஸோ பிசினஸ்னா என்னன்னு படிங்க. அடுத்தது அந்த பிசினஸ் பண்றதுக்கு தேவையான மூலதனம், ஒரு நாலேஜ், அது இந்த ஃபீல்ட், அதையும் கற்றுக்கணும். ரெண்டையும் நீங்க காம்பினேஷன்ல பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ரேஷியோ ரொம்பவே. இது மட்டும் தான் இருக்கா? இல்லை. பசங்களை எடுத்துட்டீங்கன்னா வேற என்ன பண்ணலாம்? என்ன பிசினஸ்? பானிபூரியா? பானிபூரி also a business, but you cannot compete with the ஆர்வாடி நார்த் இந்தியன் இல்லையா? அவங்களோட நீங்க கம்பீட் பண்றதுக்கு தயாராகிறத பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ வெரி குட் பானிபூரினா மார்க்கெட். ஸோ மார்க்கெட்ல காம்படிஷன் தொழில் வந்தாச்சுனாலே மார்க்கெட்ல காம்படிஷன் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத ரொம்பவே மானிட்டர் பண்ண வேண்டியது. அதான் ஃபீல்ட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க. ஈவன் ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துங்க. முன்னாடி நம்ம ஊரில் எடுத்துட்டீங்கன்னா எப்படி இருக்கும் ஹோட்டல்ஸ் எல்லாம்? ஹோட்டல் டீ கடை எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒரு பெரிய பாயிலர் வச்சிருப்பாங்க. நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மேபி நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கிறதுல அப்படிதான் இருந்திருக்கும். கறி பிடிச்சி போயிருக்கும். அது என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா கறி பிடிச்சி போயிருக்கும். அதுக்கு பிறகு டீ கடை. கன்னியாகுமரி சைடில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கக்கூடிய ஹோட்டல் அண்ட் டீ ஷாப்லாம் எப்படி இருக்குன்னா நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ல தான் இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப லக்ஸுரியா இருக்குது. டீ ஷாப், டீ கடை, டீ ஸ்டால் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு கேஃப்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. ரைட்? ஸோ தே அப்கிரேடட். இதுதான் அனாலிசிஸ், மார்க்கெட் அனாலிசிஸ். என்ன பண்ணினா என்னுடைய ப்ராடக்ட் நல்லா போகும். அஃப்கோர்ஸ் பிரைஸ் காம்படிஷன் எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் அவங்களும் ஒரு ஸ்டடி பண்றாங்க. இந்த பிசினஸை அடுத்த அளவுக்கு கொண்டு போனா என்ன பண்ணுவாங்க. ஸோ அதற்கான முயற்சிகள் தான் இதெல்லாம். ஓகேவா? இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் நான் போகிறேன்.
டாப்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் என்ன டீம் ட்ரைனிங் சர்வீசஸ். ஆல்சோ we have nutrition course. It's an MNC. This MNC is merged with Dreamtech in Nagar. So ரெண்டு தனித்தனி ஆஃபீஸ் கிடையாது, ஒரு ஆஃபீஸ் தான் நாகர். So we provide this many facilities. தபால் சொல்றோம்லையா போஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு என்ன ஸ்விக்கி சொமேட்டோ பீப்புள் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா. இப்போ அவங்களால எவ்வளோ தூரத்துக்கு வாங்க முடியுது? மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர் அவங்களால கவர் பண்ண முடியுது. 50 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்டாப்ல எங்க ஒரு வேணும்னா it takes so much time, right? அங்கே நீங்க வர மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ட்ரோன் யூஸ் பண்றதுக்கான ட்ரையல் போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல நீங்க பரவலா இந்தியாவிலேயே ட்ரோன்ஸ் அதிகமாக மூவ் பண்றதை பார்க்க முடியும். நாட் ஒன்லி டிஃபென்ஸ், நாட் ஒன்லி அக்ரி, ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் will use drones. So drone ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே இல்லை, ஹைதராபாத்ல 1 week program 30,000 I guess. பட் காலத்து பண்ண முடியாது, ஒரு குரூப்பாக இருந்து தான் பண்ண முடியும். ட்ரோன் பைலட் அண்ட் ட்ரோன் டெக்னீஷியன் ரெண்டுமே. ஸோ இதை சொந்தமாகவும் பிஸ்னஸ் ஆகவும் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ செட். We create entrepreneurs every year. Thank you. On behalf of the Institution Innovation Council of St. Jerome's College, I express my heartfelt thanks to our resource person, Mr. Vinod Jose, for spending his precious time with us today. Thank you, sir. Also, I thank all of the students, BBA and BCA students, for your patience and discipline throughout the event. Thank you very much. Now, BBA students, you can go to the class, and also BCA, you can go to the class. Thank you.